தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைச்சுற்றல் காரணமாக கடந்த 21ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 தினங்களில் ஓய்வுக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்ற செய்தி வந்த நிலையில் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலாக அவர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சூழலில் முதல்வருக்கு ஐதராபாத்தில் இருந்து குழு, சிங்கப்பூரில் இருந்து குழு, ஆஞ்சியோ செய்யப்பட்டதாக பல்வேறு செய்திகள் உலா வந்த நிலையில் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனை நேற்று திடீரென்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதாவது அந்த செய்தி குறிப்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்பட்ட தலைச்சுற்றல் பிரச்சனை தொடர்பாக கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே இந்த தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. இதய சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜி செங்குட்டுவேலு அவர்களின் தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவின் அறிவுரையின்படி இதனை சரி செய்வதற்கான சிகிச்சை முறை அப்போலோ மருத்துவமனையில் இன்று காலை செய்யப்பட்டது. இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனையும் இயல்பாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நலமாக உள்ளார்கள். தனது வழக்கமான பணிகளை 2 நாட்களில் மேற்கொள்வார்கள் என அப்போலோ மருத்துவமனையின் டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ் டாக்டர் அகில் பிஜி அவர்கள் இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளார்கள்.